வெண்பாவ இப்போ கடத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு குடோன்லயே இப்போ மல்லி மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மல்லி இருந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான போட ஆரம்பிச்சுட்டாங்க. வெண்பாவ காப்பாத்தணும் அப்படின்னா, இதுதான் ஒரே வழி. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு தன்னோட உயிரையே வந்து பணயம் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ இந்த மல்லியை அதாவது மல்லி ஏற்கனவே வந்து அந்த லேடியோட வீட்ல போயிட்டு, அங்க போய் அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஏன் அந்த லேடி அதாவது அந்த கும்பலுக்கே தலைவியான வெண்பாவ கடத்தி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த பொம்பள கிட்டயே வந்து அங்க விசாரிக்கும் போது, எனக்கு எதுவும் தெரியாது. இங்க யார் இருக்காங்க? என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இப்போ நம்ம வெண்பாவ கடத்தி வச்சிருக்க கூடியதே அந்த ஒரு லேடி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மல்லுக்கு தீபன் மூலியமா தெரிய வந்துச்சு. ஆனா கடைசியில நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவ கிட்ட வந்து போய் சேர்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இப்படி ஒரு வழிய சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி நம்ம மல்லி பிளான் பண்ண மாதிரி இப்போ வெண்பா இருக்கக்கூடிய இடத்துலயே மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம மல்லிக்கு வெண்பாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ வெண்பா எப்படி இருக்காங்களோ சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கோட தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அதுலயும் வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம மல்லி வந்துட்டு உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி விஜயும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. விஜய்யையும் வந்து காப்பாத்தணும். அதாவது வெண்பாவ காப்பாத்தி விஜய் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடையும் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு சில ரவுடிங்க இருக்கக்கூடிய இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுத்து, அவங்க மூலியமா இப்போ வெண்பா இருக்கக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிக்க போறாங்க. அதாவது தலைக்கு வந்து 10,00,000 குடுக்க போறேன். 2 பொண்ணுங்க வேணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஒரு மிகப்பெரிய பிளான போட்டு தான் இப்போ நம்ம மல்லி என்ட்ரி குடுக்குறாங்க. அதுலயும் வந்து இப்போ பெரிய கை அப்படின்னு உடனே அந்த கும்பலா இருந்தாலும் சரி, அந்த கும்பலோட தலைவியா இருந்தாலும் சரி, இவங்க வந்து ரொம்ப வாய பொளக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெண்பாவையும் அதாவது அந்த குழந்தைங்கள வித்திருந்தா ஆளுக்கு 2,00,000 அப்படிங்கிற பேர்ல வந்து கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. 2 பேர வித்தாலே 20,00,000 வந்து கிடைச்சிருது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பேராசைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ வெண்பா இருக்கக்கூடிய இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுத்தது. என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ அந்த ரவுடிங்களுக்கு அதாவது ஃபோன் பண்ணி பேச சொல்றாங்க. அதுவும் இல்லாம 2 பொண்ணுங்க வேணும். அவங்களுக்காக வந்து இவ்வளவு பணம் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லி டீல் பேசுனாங்க. இந்த ரவுடிங்கள வச்சு அந்த ரவுடிங்க கிட்ட பேசுனாங்க. அதுவும் இல்லாம நம்ம வெண்பா முதல்ல எங்க இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த ஒரு விஷயத்த செய்யும்போது கடைசியில அங்க 2 பொண்ணுங்களும் அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் கண்டிப்பா வெண்பாவ அந்த இடத்துல தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ண மல்லி இருந்துட்டு, இந்த மாரி 20,00,000 குடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரவுடிங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அந்த ரவுடிங்களும் வந்துட்டு இந்த மாரி எங்க பாஸ் கிட்ட நாங்க கேட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ அவங்க தலைவி கிட்ட கேட்டு சொல்றதுக்கு தயாரானாங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறமா அவங்களும் வந்து ஓகே அப்படின்னதுனால, அடுத்ததா உடனடியா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போனோம். அங்க வந்து எனக்கு வாங்கி குடுத்துருங்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அந்த ரவுடிகள கூட்டுக்கிட்டு நேரா கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி பணம் வந்து அதே இடத்துக்கு வந்துரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அங்க போம்போது இந்த அதாவது அந்த பொம்பள வந்து அந்த இடத்துல இல்ல. அதாவது மல்லியே ஏற்கனவே வந்து அந்த பொம்பளைக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ அந்த பொம்பள வந்து அங்க இல்லாதது உண்மையிலேயே மல்லிக்கு ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்க அதாவது வெண்பாவ கடத்தி வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட போயிட்டு இன்னும் 5 நிமிஷத்துல ரூ. 20,00,000 வந்துரும். அதே மாதிரி இந்த 2 பொண்ணுங்களும் எனக்கு வேணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த 2 பொண்ணுங்க கூட இருக்கக்கூடிய அந்த பையனையும் வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம மல்லி இருந்துட்டு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே போலீஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மல்லி கிட்ட ஃபோன் இல்ல அப்படின்னாலுமே கூட, அந்த ஒரு கேப்ல எப்படிதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுக்குள்ளவே வந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்து போயிடுது. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு பணத்தையும் வந்து குடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம விஜய்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்து, அந்த பணத்த கொண்டு வர சொல்லி, அந்த பணத்தையும் வந்து குடுக்குறாங்க. ஏன்னா போலீஸு, விஜய் இவங்க எல்லாருமே இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம மல்லி இருந்து அதாவது வெண்பாவுக்கு அங்க மல்லிய பார்த்த உடனே செம்ம சந்தோஷம். அதுவும் இல்லாம முதல்ல ஷாக் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவ பார்த்து கொஞ்சம் கண்ணடிச்சு கொஞ்சம் பொறுமையா இரு வெண்பா அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம மல்லி வந்து இங்க வந்திருக்கிறதுக்கான நோக்கம்
நோக்கம் என்ன? வெண்பாவையும் காப்பாத்தணும். அதே மாரி இந்த கும்பலையும் வந்து போலீஸ் கிட்ட புடிச்சு குடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மல்லியோட ஒரே நோக்கம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லியோட சைகைய வெண்பா புரிஞ்சுகிட்டு, கடைசியில வந்து "மல்லியம்மா, நீங்க ஏதோ மிகப்பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா இந்த ரவுடிங்கள அடிச்சு துவச்சு காய போட்டு கண்டிப்பா என்ன காப்பாத்திருவீங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டோட இருக்கிறது மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணுக்கும், அடுத்தது அந்த பையனுக்கும் வந்து சொல்றாங்க, "இந்த மாரி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதே மாரி நம்ம மல்லியும் வந்து பணப்பைய வந்து குடுக்குற மாரியே ஒரு ஆக்ஷனு. அதே மாரி அந்த ரவுடிங்க வந்து திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. ஏன்னா ரூ. 20,00,000 லம்பா வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ரொம்ப ஹாப்பியா வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அந்த பொம்பள வந்து அங்க மாஸ் என்ட்ரி குடுத்துடுறாங்க. அதாவது அவங்க வந்தாலே இங்க வந்திருக்கக்கூடியது மல்லி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துரும். ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து நம்ம மல்லிய அவங்க வீட்டுக்கிட்ட பார்த்துருக்காங்க. நம்ம மல்லி விசாரிச்சுட்டு இருந்த விஷயம் இது எல்லாமே வந்து தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மல்லியும் அந்த இடத்துல மாட்டிக்கிறது. ஆனா நம்ம விஜய், அடுத்ததா போலீஸ் இவங்க எல்லாருமே இங்க மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு உண்மையிலேயே இவங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது நம்ம வெண்பாவையும் காப்பாத்தி, கூட இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் வந்து காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.